என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடம்பூர் என்ற ஊரை சார்ந்த தனசேகரன் என்ற இளைஞரை மாரி செல்வம் தங்கமாரி இந்த இருவரும் பார்த்திங்கன்னா அடித்து கொன்று தூக்கிலிட்டுருக்காங்க. இப்போ உறவினர் ஒரு போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை எதனால் உருவாச்சு என்ன அப்படின்றது அண்ணன் ராஜ் ஜெயக்குமார் அவர்கள் அந்த உறவினர்கிட்ட பேசக்கூடிய ஆடியோ நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அந்த வேலை செஞ்ச இடத்துல சம்பளம் கொடுக்கல, அதை ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்க போகிறாங்க. கேட்க போகும்போது அந்த இளைஞரை முன்னாடி அனுப்பிச்சி விட்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டுட்டு, எல்லோரும் இருக்கும்போது முன்னாடி அனுப்பிச்சி விட்ற மாதிரி அனுப்பிச்சிட்டு பின்னாடி போய் அடித்து கொண்டு தூக்கில் போட்டு விட்டுருந்துருக்காங்க. அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கே நிறையா தெரியும். இப்போ அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட உறவினர் பேசக்கூடிய அந்த ஆடியோ இப்போ நான் பதிவு செய்கிறேன், கேளுங்க. தம்பி மாறிட்டு சொல்லுங்கண்ணே. தம்பி இப்போ தம்பி நீ இறந்தது, அந்த தம்பியை அடிச்சு அவங்க அந்த கூலி கட்டுறதுக்காக தூக்கில் தொங்க விட்டது சம்பந்தமா இப்போ நீ சொன்னதை நான் அவர் எஸ்பி சார்கிட்ட பேசியிருக்கேன். இப்போ அந்த பையன் நம்ம தம்பி உன் தம்பி தனசேகர் கடந்த எத்தனை மாசமா அவர்கிட்ட வேலை பார்த்தா அந்த அந்த பையன் அவங்கள்ட்ட 8 மாசம் 8 மாசமா அவங்கள்ட்ட வேலை பார்க்கறான். அவங்களோட ஆடுகளை தானே மேய்ச்சி வந்தான். ஆமா ஆமா. மாரி செல்வம் தங்க மாதிரி 2 பேரும் ஒரே 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 குடும்பமா தான் ஆடு வச்சிருக்காங்களா? ஆமா, 2 ஒரே இதுதான். சரி, இப்போ இந்த கடைசி எத்தனை மாதம் சம்பளம் கொடுக்கல? அவங்க 2 மாசம் சம்பளம் கொடுக்கலாம். 2 மாசம் சம்பளம் கொடுக்கல. இப்போ 2 மாசம் சம்பளம் கொடுக்காதனால நம்ம தம்பி தனசேகர் வேலையை விட்டு நின்று எத்தனை நாட்கள் ஆகுது? வேலையை விட்டு நின்று ஒரு மாசம் இருக்கும். 1 மாசமா அவங்க அந்த 2 மாத சம்பளத்தை கொடுக்கல. கொடுக்கல. அதை கேட்கறதுக்கு போனோம்னா தனசேகர். ஆமா. சரி, தனசேகர் போறப்ப அங்க போய் தனசேகருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வந்தப்ப அந்த போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க வா உன் தம்பி எங்க வச்சிருக்கோம்னு போன் பண்ணி கூப்பிட்டது யாரு? மாரி செல்வம். மாரி செல்வம் போன் பண்ணி கூப்பிடுறப்பதான் உன்னை கம்பெனி உன்னை ஜாதி ரீதியா அந்த வார்த்தைகள் எல்லாம் திட்டுனது அந்த ரெக்கார்டு. ஆமா ஆமா. சரி, திட்டிட்டு என்ன சொல்லி எத்தனை மணிக்கு உங்களை அங்க கூப்பிட்டாரு? உன் தம்பி இப்ப வரலன்னா உன் தம்பி உனக்கு வேணுமா வேண்டாமா சொல்லி எனக்கு கேட்டாரு. சரி, நான் இருங்கண்ணே அவன் அடிக்காதீங்கன்னா இந்த 10 காலத்துல நாங்க அது ஒரு 50 கிலோமீட்டர் செஞ்சுட்டு தானே இருக்கோம். நாங்க இருங்கண்ணே வர ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் 1000 மீட்டர் போறோங்க நாங்க வந்துட்டோம்னா அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம். நீங்க இருக்கிற ஊர் எது? நாங்க எப்போ வேணாலும் கிழக்கா இது எப்போ வேணாலும் கிழக்கா முள்ளூர். அந்த பையன் ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தா கடம்பூர், கோயில்பட்டி கடம்பூர். கடம்பூர். சரி, இப்ப நீங்க அதுக்கப்புறம் இவனை சொல்றானேன்னு சொல்லிட்டு நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு? நாங்க போய் நேரா நாங்க இருந்த வாடகை வீட்டுல போய் நாங்க இங்க இருந்து வாடகை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னோம். சரின்னு நாங்க வாடகை வீடு போனோம். வாடகை வீடு பூட்டி கேட்டதுக்கு ஆளை காணோம். சரி அப்படின்ட்டு நாங்க பாவடிச்சு கேட்டேன். என் தம்பி எங்கன்னு கேட்டேன். என் தம்பியை ஊருக்கு அனுப்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். இல்ல நான் பாவடிச்சு கேட்டல அந்த அடியில இருந்துட்டு நான் பாவடி கேட்டேன். ஊருக்கு எப்பமா அனுப்பினீங்க? நீங்க என்னென்ன சொன்னீங்க? நீங்க வராம நான் என் தம்பி விடமாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க. அதனால தான் நாங்க வந்தோம். பிறகு அவனை எப்படி விட்டீங்க? அவனை எங்க வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லப்பா கையில காசுல உள்ள ரோட்ல நடந்த போயிட்டு போனீங்கன்னா பாக்கலாம் அப்படின்னாங்க. நாங்களும் கடம்பூர் 2 சுத்திட்டோம். கடம்பூர் 2 சுத்து 2 ரவுண்ட் அடிச்சுட்டு பஸ் ஸ்டாப் எல்லா இடத்துலயும் அழைச்சிட்டு பரவாயில்ல அவன் போனச்சு கேட்டேன். என் தம்பியை காணா என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்டேன். நான் பஸ்ஸுக்கு அவனை அனுப்பிட்டேன்ப்பா. அவன் நடந்து போறான்ப்பா. அவன் கையில காசு இல்லையே, ட்ரெஸ் எல்லாம் நடந்து போறான். அந்த பழைய ரயில்வே கேட்டு பழைய பாதை பத்திலா? ஆமா. பஸ் ஸ்டாண்ட் காக்காமூர் ரோடு போறா, பஸ் ஸ்டாப் ஒட்டி. சரி, ஆமா. அந்த பாதையில நடந்து போறான். நீங்க போங்க அப்படின்னா. ஆனா அவர் சொன்ன எல்லாம் உண்மைதான். அந்த குழுக்குள்ள ஒரு பொம்பளாட்ட சொல்லியிருக்கான். அவன் ஊருக்கு அனுப்புற மாதிரி சரி ஊருக்கு போறான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு முன்னாடி ஊருக்கு போறான்னு சொல்லியிருக்கான். ஆளுக்கு முன்னாடி ஆளுக்கா அவனை சொல்லி அனுப்பிட்டு எத்தனை பின்னாடி போய் என்னமோ இந்த சம்பவம் நடந்திருக்கு. எந்த இடத்துல இந்த பையல தூக்கில மாட்ட விட்டுருந்தாங்க அடிச்சு? என்ன சார்? எந்த இடத்துல தூக்கு மாடி அடிச்சு எந்த இடத்துல போட்டு விட்டுருந்தாங்க? அதாவது கடம்பூர் ரயில்வே கேட்டுக்கு நேரம் கிழக்கு ஒரு 300 மீட்டர் இருக்கும். 300 அடி. ஒற்றமடிக்கு மேலிட்டு ஒரு 200 அடி இருக்கும். ஓகே, அங்க கருவேல காட்டுல? ஆமா, அது கருவேல மரம். மரத்துல அது எப்படி எவ்வளவு ஹைட் இருந்திருக்கும்? எப்படி? ரொம்ப ஹைட்ல கிடையாது, ரொம்ப ஹை. அவன் அந்த சேலை தொங்க அந்த ஆளு போட்டோ எடுத்து அந்த போலீஸ்காரங்க போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க.
அந்த போட்டோ கொடுங்க சார் நான் கேட்டேன். போட்டோ அவங்க செல்லுன்னு எனக்கு காமிச்சாங்க. நான் அந்த போட்டோ பார்க்கும்போது தொடையில இருந்து உள்ளங்கால் வர பாதி தரையில கிடக்கு. தொடையில இருந்து உள்ளங்கால் வர தரையில இருக்கு. தரையில இருக்கு. அந்த அந்த பாட்டுல அந்த அவன் தூக்கோட்ட கடத்துல இருந்தோம். மாரிச்சல் ஒரு தோட்டம் அதுக்கு ஒரு பிஞ்சை இருக்கு. அந்த பிஞ்சை போற பாதை இல்ல ஒரே பாதை அப்படி கூட சுத்தி அவங்க செட்டுக்கு வரலாம். வீட்டுக்கு வரலாம். அந்த பாதை வழியா நாங்க போகும்போது அவர் எங்களை கடைசியில் சொல்ல செட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாரு. செட்டுக்கு போகும்போது அவர் அந்த பாதை சுத்தி தான் வந்தாரு. வேஸ்ட் இல்ல கடை. அதை கரை மண் இந்த வேஸ்ட் இல்ல அவன் 8 மணின்னு பட்டிருக்கு பாத்தீங்களா? ஆமா. அந்த கரை மண்ணா இருந்த வேஸ்ட் பிள்ளை எங்க அம்மா பார்த்து நானும் பார்த்தேன். எங்களுக்கு அங்க சப்போர்ட் எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கூட நின்று பேசுறதுக்கு ஆளு கிடையாது. அப்ப பிடிச்ச அந்த பிள்ளைய 17 வயசு பயல இப்படி இந்த அநியாயம் கூலி கட்ட பாவத்துக்கு இந்த மாதிரி இந்த அநியாயம் பண்ணிருக்காங்க. ஒரு கீழ வெண்மணி அங்க நடந்திருக்கு. தம்பி நீங்க எதுவும் பண்ண வேணாம். அதாவது எஸ்பி ரொம்ப தெளிவா நம்ம கோரிக்கையை சொல்லிருக்கோம். நான் எங்க கூட நின்று பேசுறதுக்கு ஆளு கிடையாது. பரவாயில்ல நின்று பேசுவோம். இந்த சமூகம் வந்து உண்மையை உழைச்சு வாழ்ற சமூகம். சரியா? ஒரு கூலிய கேட்டதுக்கு இப்படி பண்ணிருக்காங்க. இது ஒரு காலமும் அவனை வந்து சட்டத்துக்கு முன்னாடி அவனை நம்ம விட போறது கிடையாது. என்ன இங்க இருக்க யாரும் தேவேந்திரன் மூடிக்கிட்டு இல்ல. நீங்க அமைதியா எஸ்பிட்ட தொடர்பு கொண்டு பேசுனேன். எஸ்பி சார்ட்ட வந்து எங்களுக்கு டாக்டர் குழுக்கள் வேணும். டாக்டர் குழு தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு நாங்க வருவோம். அது வீடியோ வேணும். எங்க டாக்டர் ஒருத்தர் பேரை பிரபாகரன்ங்கிற ஒரு முன்னிலையில வைக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நான் சொல்லியிருக்கேன். நான் 2வது பாத்தீங்க அப்படின்னா நான் போலீஸ்கார கூட பேசுனது நான் கேட்டேன். நான் பாடி அங்க தூக்க மாட்டேன்னு அந்த 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 பாட்டு பாடி தூக்க மாட்டேன். எங்க அம்மா எல்லாம் எங்க அம்மா எங்க அண்ணன் எல்லாரும் போராட்டம் போனது பாடி தூக்க மாட்டோம் எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் ஆட்சி வெட்டிட்டாங்க சார். அந்த 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 சம்பவத்துல ஈரானவனும் அவனும் வந்துடலாம். போலீஸ்காரங்க எங்களை பிடிச்சிட்டு அவனை அனுப்பிவிடுறாங்க. அண்ணன் தம்பி 2 வச்சு அவனை பைக்ல அனுப்பிவிடுறாங்க. நீங்க போங்க இங்க நிக்காதீங்கன்னா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டு என்னன்னு கேட்டா நாங்க கேட்டதுக்கு நீங்க எந்த ஆதாரம் இல்ல. நான் ஆதாரம் வச்சிருக்கேன். இந்த ரெக்கார்டு உங்களுக்கு அனுப்பிட்ட மட்டும் ரெக்கார்டு. ஆமா. அந்த ரெக்கார்டு கடம்பூர் போலீஸ் எல்லாத்தையுமே காமிச்சேன். இல்ல அதுக்கு யாரு ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்டினது கடம்பூர் போலீஸ்ல யாரு? கடம்பூர் போலீஸ் தான். போலீஸ்ல இன்ஸ்பெக்டரா எஸ்ஏ யாரு? ஹலோ சார். யார் மிரட்டினது? சார் நான் சித்தப்பா பேசுறேன். வணக்கம். அந்த யார் மிரட்டினது போலீஸ்ல? மிரட்டினது வந்து மிரட்டினாப்ல. எஸ்பிஎஸ்ஐ என்ன? எஸ்பிஎஸ்ஐ உங்களை எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்க போறேன். ஒழுங்கா இப்படி சட்டம் போட்டு தரீங்க நாளைக்கு எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். லாக்கப்ல தூக்கி கேஸ போட்டு உள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டினா. இப்ப என்கிட்ட ஒரு ரெக்கார்டு தனியா இருக்கு. அதாவது அந்த செத்தான் பாத்தீங்களா? ஆமா. அவன் என்கிட்ட பேசினான். அதாவது பேசும்போது மாரிசலும் பேசினாரு. அதாவது அவன் பேசும்போது என்னை 11 மணிக்கெல்லாம் கூட்டு வந்து என்னை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லுதாப்புல. அதுக்கு மாரிசல் வந்து இதே சாயல் தூய்மனை இதை பேச நீ இதை மட்டும் பேசுற அப்படின்னு அவர் மிரட்டதெல்லாம் என்கிட்ட ரெக்கார்டா இருக்கு. அது வந்து நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான் காதல் வச்சு காமிச்சேன். நீங்க இன்ஸ்பெக்டரை நம்பாதீங்க. இப்ப அதை அனுப்புங்க. நம்ம எஸ்பிக்கு அனுப்பிடுவோம். எப்படி? ஆமா. நான் வந்து இன்ன வரைக்கும் அந்த ரெக்கார்டு இருக்கிறது இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. என் வீட்டம்மாவுக்கும் எனக்கு மட்டும் தெரியும். அது மாதிரி நான் இன்ஸ்பெக்டர் காலையில வச்சு நின்றுவாங்க. அவங்க செல்ல வந்து பேசுறதோட இருக்கு. அதுல வந்து மாரிசோல மட்டும் தான் பேசுதாப்புல. அதாவது கொன்னப்பட்ட மட்டும் தான் பேசுதாப்புல. அடிச்ச மட்டும் ஏன் சொல்ல அவரும் பேசுதாப்புல. 2வது அவர் தனசேவரும் பேசுதாப்புல. அதாவது செத்தாப்புல இல்ல. ஆமா. அவரும் பேசுறாப்புல. என்ன 11 மணில இருந்து கூட்டு வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தயாரி போய் அதை பேசுறா அப்படின்னு சொல்லி அரட்டுவாரு. அதுவும் என் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 2வது பல்லக்குடிமணி அப்படின்னு அது 5 அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரி இப்ப நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப அதை பொது இதுக்கு கொண்டு வந்துருவோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா இதை நீங்க அங்க நம்ம கை வச்சுக்கிட்டு கொடுக்காம அவங்க நடவடிக்கை இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்ப நீங்க அதை லோக்கல் இங்க கொடுக்க வேணாம். நம்ம அவரு ஆல்பர்ட் ஜான் அவரு தூத்துக்குடி எஸ்பி ஸ்டேட் பார்வர்டு கொஞ்சம் கரெக்டா விசாரணை பண்ணுவாரு. ஆமா. அதாவது இப்ப என் செல்ல வந்து ரெக்கார்டு வந்து பண்ணி பார்த்தாங்க. அவங்க செல்லுக்கு ஏற்ற முடியுமானாங்க. ஏற்ற முடியாது சார் அப்படின்ட்டு. அது எதுவும் பண்ண வேணாம். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அந்த இப்ப உங்க செல்ல இருந்து இப்ப இதுக்கு அனுப்பலாம்ல டைரக்டா நம்ம எஸ்பிக்கு அனுப்பியிருக்கோம். சரி சார். சரி சார். சரிங்களா? இதை நான் காலையில நாங்க வந்துடுறோம். இப்ப நம்ம ஒத்துக்க வேணாம். நான் சொன்ன மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க இருவரும் கைது செய்யப்பட வேணும். நமக்கு டாக்டர்கள் குழு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீடியோ முன்னிலையில போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஆமா. டாக்டர் ஒருத்தர் அதுல நம்ம இருக்கணும். இந்த கோரிக்கை எல்லாம் கரெக்டா பண்ணணும். ஆமா சார்.
நான் இப்போ நம்ம ஊரில் நம்ம நாட்டாமைட்ட இப்போ சொல்லி நாங்கள் எல்லாம் காலையில் வந்துடுறோம். சரி சார் சரி சார். நாங்கள் அப்போ அதன்னைக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு பக்கத்தில் இருந்து இருக்கக்கூடாது சார். நாங்கள் இருந்தால் நீங்கள் யாரும் இல்லை ஊரில் இருந்து நீங்கள் ஆஸ்பத்திரி பக்கம் கூட வராதீங்க. இல்லை நாங்கள் நாளைக்கு தனியாக போயிடுறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பாடியை வச்சு உயிர் போயிருச்சீங்க, அதை திரும்ப வருமா? ஆஸ்பத்திரியில் டாக்டர் வந்து நம்ம எல்லாரும் அங்கே ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்குவோம். அதான் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம். நாளைக்கு எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம போராட்டம் பண்ணி இதாகிக்கிறோம். போராட்டங்கிறதுல எஸ்பிட்டு சொன்ன கோரிக்கை இதுதான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எஃப்ஐஆர் போட்டா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எஃப்ஐஆர் போட்டா ரிமாண்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் வந்து இந்த நாங்கள் தேர்தல் தான் கேட்டோங்க சார். இப்போ எங்களை கூப்பிட்டு விசாரிக்க நான் இவங்க கேட்கணும். நான் கேட்டேன் இவங்களுக்கு முன்னாடியவும். இப்போ அவங்க அண்ணன் மாதிரி தம்பி யாரும் கூப்பிட வேண்டாம். இவ வந்து தப்பு செஞ்சுக்கோ இவ்வளவு கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியான சார் அப்படின்னு. இவ்வளவு கூப்பிட்டு விசாரிச்சா நீங்க என்னன்னு கேட்கணும். இப்ப அவனை அடிச்சு கொண்டிருக்கீங்க. ஒண்ணு இவ்வளவு கூப்பிட்டு விசாரிங்க. அப்ப அப்படிங்கும்போது இல்ல சாதி கலவரம் உண்டாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஜாதி கலவரம் உயிர் போயிருக்க. சரி இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீங்க அமைதியா இருங்க. காலையில நாங்க எல்லாம் அங்க வந்துடணும். சரியா? ஆமா சார். நாங்க வந்ததுக்கு அப்புறம் அது என்னங்கிறத அதுக்கப்புறம் நம்ம அங்க முடிவு பண்ணிக்குவோம். சரிங்களா? அவனை தம்பிட்டு அமைதியா எனக்கு அந்த ரெக்கார்டு தயவு செஞ்சு உடனே அனுப்புங்க. நான் அதை எஸ்பிக்கு அனுப்பிடுறேன். சரி. நான் அடுத்த 5 ஒன்னா நாங்க கூப்பிட்டு கேட்டதுக்கு நீங்க அடைக்க உள்ள கொண்டு போய் உள்ள வைக்கணும். அவரு மிரட்டியாருன்னு அந்த சிஐடிக்கும் அவர் இப்போ அடிச்சு கொண்டாப்புல இல்ல, அவங்களுக்கும் ஒரே பழக்கம். அதாவது ஒரு கலவு கேஸ்ல அவரை எடுத்து விட்டுருக்காரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எஸ்பிசிஐடி இப்போ எஸ்பிசிஐடி மேலே இப்போ நான் உடனே எஸ்பி சார்ட்டேன். அவர் தான் இவ்வளவுக்கு காரணம்னு. எஸ்பிசிஐடி பேர் என்ன? யார் பேர் சார்? அந்த எஸ்பிசிஐடி அந்த சிஐடி பேர் வந்து என்ன பேரு? மயில்ராஜ். ஓகே, நான் இப்போ பேசிக்கிறேன். ஆமா சரிங்களா? ஆமா சார். எனக்கு நீங்க இப்ப இது பண்ணுங்க. நீங்க நாங்க வர வரைக்கும் பொறுமை. நாங்க எவ்வளவு போராடி பார்த்து நாங்க அவங்களுக்கு ஆளு இல்ல, ஒரு 4 சின்ன பையங்களா வந்திருக்காங்க. சின்ன பையனா ஆனவங்க கேட்டதுக்கு நீ சாதி கலவரம் உண்டாயிரும், இவங்க இப்படி நாங்க ஓராளத விசாரிக்க முடியும் அப்படிங்காப்புல. நீ எதுவும் இல்ல, காலையில என்ன கலவரம் வருதுங்கிறத பாப்போம். ஒரு உயிர் பொண்ணுங்கிறதுக்காக பாத்துக்கிட்டு யாரும் அமைதியா இருக்க முடியாது. ஆளு கிடையாது. சரியா? ஆமா, அது நாங்க கொஞ்சம் தூக்கி வைக்கணும், எல்லாரும் தூக்கி உள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு. அதுல இதுக்கால என்ன அந்த பயணம் போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? நீங்க பேசாம இருங்க. நாங்க எல்லாத்துட்டையும் நான் இந்த ரெக்கார்ட் அனுப்புங்க. திரும்ப நான் அவங்க உயரதிகாரிகிட்ட நான் பேசிட்டு நான் ஆயில வரேன். அதுல வந்து அந்த பையன் நல்லா கொஞ்சம் தெளிவில்லாம நல்லா கேட்டீங்க அவங்க தெளிவா. அதாவது என்னை 11 மணில இருந்து கூப்பிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் அரட்டுறேன். ரெண்டாவது நீ அவன் இதை சொல்ல தேவையில்ல பேச, நீ இதை மட்டும் பேசுற அப்படிங்க. சரி, நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த ரெக்கார்டு கொஞ்சம் அனுப்புங்க. மாரிமுத்து கொடுங்க. மாரிமுத்து உங்க சித்தப்பாட்ட இருக்க ரெக்கார்டை கொஞ்சம் அனுப்புப்பா. இல்ல ஆனா இப்ப ரெக்கார்டு வந்து அவங்க பக்கத்துல ரெக்கார்டு எடுத்துருக்காங்க. அப்ப அந்த ரெக்கார்டை வந்து இப்ப என் செல்ல அப்படியே இந்த ரெக்கார்ட் பண்ண முடியல. அந்த இதுல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி நீங்க கொஞ்சம் அது கொஞ்சம் சவுண்ட் இருக்காது. ஏற்கனவே இதுல சவுண்ட் இல்ல. அதுல ஏற்றிக்கிறோம். அதுல ஏற்றி நான் நம்ம ஊடகங்கள்ல இந்த மீடியா போன்ற ஊடகங்கள்ல போட்டு நம்ம அரசாங்கத்துக்கு வெளியில கொண்டு வரோம். இந்த ரெக்கார்டை வந்து 6 நிமிஷம். சரி, ஓகே, பரவாயில்ல, போடு. என் தம்பி என்னென்ன பேசுறாங்க, என் தம்பி அழுது எல்லாமே ரெக்கார்டு. நானும் இப்பதான் கேட்டேன். சரி, அதை எனக்கு போடு. நான் இந்த போட்டுறேன். நன்றி.